அணியின் பக்கம் நான் தீர்ப்பு வழங்குறேனோ அவங்க 3 பேரும் என்ன பத்திரமா கொண்டாந்து வெளியே விட்டுருங்க, சரியா? 2 அணியினரும் தன்னுடைய கருத்துக்களை காரசாரமாக பதிவு செய்திருக்கிறார்கள். இவங்க பேசினதை வச்சே நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. இதுல நான் சொல்லணும்னு எந்த ஒரு அவசியம் இல்லை. இருந்தாலும் தீர்ப்பு வழங்குவதற்கென்று நியமிக்கப்பட்டிருப்பதால் ஒரு சில விஷயங்களை மட்டும், ஒரு நம்மளுடைய வாழ்நாளில் நம் எப்படி இருக்கிறோம் என்ற ஒரு விஷயங்களை, ஒரு சிறிய ஒரு கருத்துக்களை மட்டும் நான் சொல்லிவிட்டு தீர்ப்பை நோக்கி நாம் செல்வோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா முஸ்லிம்களினுடைய இதயத்தில் ஈமான் என்னும் தென்றல் காற்றை வீசியது போல், அந்த தென்றல் காற்றை வீசக்கூடிய ஒவ்வொருவரும், அந்த காற்றை சுவாசிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நேரான பாதையை நோக்கி செல்ல வேண்டும். அந்த நேரான பாதை யாருடைய பாதையாக இருக்க வேண்டும் என்பதை நமக்கு தெள்ளத் தெளிவாக கற்றுக் கொடுத்திருக்கிறான். லக்கது கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, பெருமானாரிடத்திலே அழகான ஒரு முன்மாதிரி நடைமுறை இருக்கிறது, அதை உங்களுடைய வாழ்வில் நீங்கள் நடைமுறையாக்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். இன்னும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, என்னுடைய சஹாபாக்களை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், அவர்களுடைய பாதை உங்களை நேர்வழியில் அழைத்து செல்லும் என்றார்கள். பெருமானாரினுடைய கலாச்சாரத்தில் ஒருபோதும் எந்த ஒரு குறையையும் யாரும் பார்க்க முடியாது என்றுதான் ஒரு அணியினர் சிறப்பாக பேசியிருக்காங்க. கற்கண்ட ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். கற்கண்ட வாயில போட்டோம்னா எல்லா பக்கமுமே அது இனிப்பாதான் இருக்கும், அப்படித்தானே இருக்கும்? அது போலதான் நாயகத்தினுடைய ஒவ்வொரு பக்கங்களும் ஒவ்வொரு அங்கங்களும் அவர்களுடைய பொருளாதாரம், அரசியல், சமூக நல்லிணக்கம், தனித்துவம், இல்லறம், எதை தொட்டாலும் அவை அனைத்தும் நல்ல பாதையில் இம்மைக்கும் மறுமைக்கும் பயனளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிகாட்டியாக இருக்கிறது. கண்ணுற்றும் பெருமானார் சொல்லும் பொழுது, கண்ணுற்றும் நட்சத்திரங்களை போல் திகழக்கூடிய என்னுடைய அருமை சஹாபாக்களினுடைய பாதையை நீங்கள் பின்பற்றுங்கள், அந்த பாதை உங்களை நேரான வழியில் சென்றடைய செய்யும் என்று நம்முடைய 3 நபர்களும் சூப்பரா ரொம்ப சிறப்பா தன்னுடைய கருத்தை முன் வச்சிருக்காங்க. இருப்பினும் இன்றைய சூழல் என்று வந்துவிட்டது. இன்றைய சூழலில் நம்முடைய நிலைமை எந்த அளவுக்கு இருக்கிறது, நம் எந்த கலாச்சாரத்தை நோக்கி, எந்த நடைமுறையை நோக்கி, எதில் நாகரிகம் இருக்கிறது என்று நாம் தவறாக புரிந்து கொண்டு ஒரு தவறான பாதையை நோக்கி சென்று கொண்டிருப்பதுதான் நிதர்சனமான உண்மை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, நீங்கள் முஷ்ரிக்கீன்கள் யகூதிகளுக்கு அவர்களை போலல்ல, அவர்களுக்கு ஒப்பாக இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் செய்தாலும், முஸ்லீமாக இருந்து கொண்டாலும், பேரளவில் அடையாளத்தின் அளவில் நீங்கள் முஸ்லீமாக இருந்தாலும் முற்றிலும் நீங்கள் அவர்களை சார்ந்தவர்களாக ஆகிவிடுவீர்கள் என சொன்னார்கள். சல்மானுல் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பல மதங்களை ஆராய்ச்சி செய்த பின் அண்ணலினுடைய திருச்சபைக்கு வருகிறார்கள். நாயகமே, நான் பல மதங்களை ஆராய்ச்சி செய்துவிட்டேன், இன்று ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்வதற்காக உங்களிடத்திலே நான் வந்திருக்கிறேன். நாயகமே, யகூதிகள், நசராணிகள் நோன்பு நோக்கிறார்கள், தொழுகிறார்கள், இறுதியாக ஒரு நபி வருவார்கள் என்று சொல்லப்பட்டதையும் அவர்கள் ஏற்கிறார்கள் நாயகமே என்று சொன்னதும் சற்று சினம் கொண்டவர்களாக சாந்தத்தில் உருவான சர்தார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து நின்று, என்னருமை தோழரே, அவர்கள் எல்லாம் நரகவாசிகள், அவர்கள் செய்யக்கூடிய நல்ல விஷயமாக இருந்தாலும் அதற்கு பின்னால் ஒரு சூழ்ச்சி இருக்கிறது, அவர்களுடைய நல்ல விஷயங்களை கூட இந்த சமூகத்தில் வரவேற்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். நம்முடைய இல்லங்களில், நம்முடைய மக்களினுடைய மனங்களில், சமூகத்தில், நம்முடைய நாட்டில் எந்த ஒரு அந்நிய கலாச்சாரமும் ஊடுருவக்கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். அதனால்தான் அவர்களுக்கு ஒப்பாக இருக்கக்கூடிய விஷயங்களை கூட செய்யாதீர்கள் என தடுத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த கலாச்சாரம் நம்மை தனித்துவம் மிக்க ஒரு மனிதராக வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறது. அடிமைத்துவத்திலிருந்து நம்மை காப்பாற்றிய கலாச்சாரம், பண்பாடுள்ள மனிதரை, ஒரு நல்ல குணசீலரை உருவாக்கிய கலாச்சாரம் பெருமானாரினுடைய கலாச்சாரத்தில் தான் நாம் காண முடியும். இன்று எதையெல்லாம் மாற்றமாக பெருமானார் செய்ய வேண்டும் என்று சொன்னார்களோ அதையெல்லாம் நம் வாழ்க்கையில், நடைமுறையில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம்.
உதாரணத்திற்கு முஸ்னத் அஹமதில் பதிவான ஒரு ஹதீத், வனிசாஉன் காசியாத்துன் ஆரியாத்துன் மாயிலாத்துன் முமில்லாத், ஆடை அணிந்திருப்பார்கள் ஆனால் தன்னுடைய அங்க அவயங்களை அப்படியே படமிட்டு காட்டும் வகையில் ஆடை அணிந்திருப்பார்கள். இன்றைய பெண்கள் ஆடையினுடைய கலாச்சாரத்தை எடுத்துக்கொண்டால் அனைத்துமே மேற்கத்திய நாட்டினுடைய கலாச்சாரமாக தான் இருக்கு. இருகலான ஆடை அணிவதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்ததினுடைய தாத்வீகத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆண்கள் அணிகலன்களை அணிவதை தடுத்தார்கள். வெள்ளியை கூட இத்தனை கிராம் தான் என்று நிர்ணயித்தார்கள். இன்று மேற்கத்திய நாட்டினுடைய கலாச்சாரம் வீடுகளை துடைக்கும் துடைப்பான்களாகவும் ரோடுகளை சுத்தம் செய்யும் பணியாட்கள் தேவையில்லை என்று தன் பிள்ளைகளுக்கு கரண்டை காலுக்கு கீழ் ஆடைகளை அணிவித்து வீடுகளையும் ரோடுகளையும் சுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த குழந்தையினுடைய தாயிடத்தில் இந்த ஆடை முறையை நாம் சொன்னால், இதுதான் கலாச்சாரம், காலத்தினுடைய சூழலுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கொள்ள வேண்டும், நீங்க எந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நம்மிடத்திலே கேள்வி கேட்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அமர்ந்திருக்கிறோம். இன்னும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய பிள்ளைகள் சொன்னார்கள், தாடியை அல்லாஹ் எதற்காக படைத்தான், அதனுடைய நோக்கத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். முஷ்ரிக்கீன்களுக்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்று சொன்னதில் இதுவும் ஒன்று. முஷ்ரிக்கீன்கள் மீசையில் இருக்கக்கூடிய முடிகளை வளர்த்தும் தாடிகளை மலித்தும் காணப்பட்டார்கள். இவர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மீசையை நீங்கள் சரிவர சிரைத்தும் தாடிகளை ஒருங்கமைப்புடன் வளர்த்து உங்களுடைய தலைகளை நீங்கள் ஒரே அமைப்புடன் சீராக வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் இன்று அப்படியா நம்முடைய வாலிபர்களுடைய முகங்களில் காட்சியளிக்கிறது? ஒரு தாய்க்கு தெரியும் தான் குழந்தைக்கு எது கொடுத்தா நல்லது கெட்டதுன்னு. அந்த தாயையே படைத்தவன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அல்லவா? அவன் படைத்த படைப்பிற்கு எது நல்லது எது கெட்டதுன்னு அவனுக்கு தெரியும். ஆனா அவனுக்கே இன்னைக்கு நம்முடைய வாலிபர்கள் பாடம் கற்று தருகிறேன் என்ற பெயரில் அலங்கோலமாக லெப்ட்ல 4 ரோடு போகும், ரைட்ல 4 ரோடு போகும், சேவல மாதிரி தலையில வந்து கொண்ட ஆண்கள் பெண்களைப் போல் பெண்கள் ஆண்களைப் போல் பாவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை. சுவனத்தினுடைய வாடையை கூட இவர்கள் நுகர்ந்து விட முடியாது. தாடியினுடைய மகத்துவத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். இளம் வயதிலேயே முதுமையை தடுக்கக்கூடிய ஒன்று. 95% புற ஊதா கதிர்களிலிருந்து வரக்கூடிய அந்த வெப்பத்தை ஆண்களினுடைய முகத்தில் சென்றடையாமல் பாதுகாப்பதனுடைய ஒரு பாதுகாப்பு கவசமாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் மீசைகளை சரிவர சிரைத்துக் கொள்வதனுடைய தாத்வீகம், மீசைகளில் படிந்திருக்கும் நுண்கிருமிகள் மூச்சு காற்றின் மூலமாக நம் உண்ணும் உணவிலும் பருகும் நீரிலும் பரவி நம்முடைய ஆரோக்கியத்தை சீர்குலைத்துவிடும் என்பதற்காக அதிலும் நமக்கு ஒரு அழகான நடைமுறையை பயிர்வித்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்ததாக நகங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். இருக்கிற நகம் பத்தாதுன்னு சொல்லிட்டு நைல் ஆர்ட்னு சொல்லி ஏராளமான நகங்களை பார்க்கறதுக்கே கீரிகளை போல் இன்று நகங்களை வைத்துக் கொண்டு உலா வந்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய சமூக மக்கள். இவர்களுடைய தொழுகை சரியான முறையில் ஏற்றுக்கொள்ளப்படுமா? வகை வகையான பிராண்டுகளில் நெயில் பாலிஷ் ரிமூவர், கிளிட்டர் என்று வகை வகையாக உபயோகிக்கிறார்கள். இவ்வளவு பணம் கொடுத்து பிராண்டா வாங்கக்கூடிய இவர்கள் ஒவ்வொரு வக்தும் அதை ரிமூவ் செய்து தொழுகுவார்களா? சந்தேகத்திற்குரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. நகம் என்பது நம்முடைய விரல்களை பாதுகாப்பதற்காக படைக்கப்பட்ட ஒரு பாதுகாப்பு கவசம். படைக்கப்பட்டதினுடைய நோக்கத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். கிருமிகளை வளர்ப்பதற்கான ஒரு தங்கும் இடத்தை நாம் உருவாக்கி நம்மை கொள்வதற்கான ஆயுதத்தை உருவாக்கி கொள்ளக்கூடாது. நகங்களை சரிவர ஒரு மாதத்திற்கு 3 சென்டிமீட்டர் வளரக்கூடிய அந்த நகத்தை 13-14 நாட்களுக்கு ஒரு முறை வெட்டி சுத்தம் செய்து கொள்ளுங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அது இன்று நம்முடைய நடைமுறையில் காணப்படுகிறதா? நார்மலா நம்மளுடைய நடைமுறையில் இருக்கக்கூடிய அன்றாட நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய விஷயங்களையே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னும் தண்ணீர் குடிக்கிறது, உணவு சாப்பிட்றது, தண்ணீர் குடிக்கக்கூடிய முறை எடுத்துக்கோங்க. ஃப்ரிட்ஜ் முன்னாடி நிற்கிறது, வலது கையில ஃப்ரிட்ஜை ஓபன் பண்றது, இடது கையில வாட்டர் பாட்டில் எடுக்கிறது, மடக்குன்னு தண்ணீர் குடிக்கிறது.
இப்படியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்கள். இப்ப பஃபே சிஸ்டம் உணவு பாருங்க, மேற்கத்திய நாட்டினுடைய கலாச்சாரமான பஃபே சிஸ்டம் இன்று நாகரிகம் உள்ள ஒரு கலாச்சாரமாக நம்மிடத்திலே பரவப்பட்டு கொண்டிருக்கிறது. நின்று கொண்டு சாப்பிடுவது, உண்ணுவதும் சாப்பிடுவதும் யார் ஒருவர் நின்று கொண்டு இதை செய்கிறார்களோ அவர்களுக்கு அதிகமாக ஹெர்னியான் சொல்லப்படக்கூடிய குடலிறக்கம் காணப்படும். அதிகமான குடல் பிரச்சனை, ஜீரண பிரச்சனை எல்லாம் ஏற்படும். அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து தண்ணி குடிக்க சொன்னாங்க, உட்கார்ந்து சாப்பிட சொன்னாங்க. இன்னும் அந்த உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய அந்த ஒரு முறையை ஒரு தோழர் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, நாயகமே உட்கார்ந்து நின்றுட்டு சாப்பிடலாமா, இதை விட ஒரு அருவருப்பான விஷயம் வேறு எதுவுமே இல்லைன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்ததாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறங்கும் போது தன்னுடைய பக்கத்தில் 7 பொருட்களை வைத்திருப்பார்கள். ஒன்று கண்ணாடி, சுருமா குச்சி, அடுத்தது அத்தர், கத்திரிக்கோள், இந்த மாதிரி ஒரு 7 விஷயங்கள், ஒரு மிஸ்வாக் இப்படி வச்சிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு நம்மளுடைய இல்லங்களில் நம்ம படுக்கும்போது இதுல சுருமா கூட எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். ஏதாவது போடுறோமா, இல்ல அதுல 7ல ஏதாவது ஒண்ணு நம்ம தலை பக்கத்துல வச்சிருக்கோமா? நம்ம வச்சிருக்கிறதெல்லாம் வெடிகுண்டு. மேற்கத்திய நாடுகளால் கண்டுபிடிக்கப்பட்ட கையடைப்பான் என்று சொல்லக்கூடிய அந்த செல்போன், அந்த வெடிகுண்டை தான் பக்கத்துல வச்சுட்டு படுக்கிறோம். எந்த நேரத்துல வெடிக்குது, எப்ப அவங்க போவாங்கன்னே தெரியாது. அப்படி ஒன்ன பக்கத்துல வச்சுட்டு படுக்கிறோம். எல்லா ரீல்ஸையும் பார்த்துட்டு துவாவெல்லாம் மறந்துட்டு மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த முறையை உதறி தள்ளி விட்டு உறங்கி கொண்டிருக்கிறோம். இன்னும் கலாவுல் ஹாஜாத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இயற்கை உபாதையை வெளியேற்றுவதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த முறைகளை எல்லாம் இன்றைய சமூகம் காலாவதியாக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த வெடிகுண்ட காலையில எடுத்த இனிமே சார்ஜ் இருக்கா இல்லையான்னு பாக்குறாங்க. அந்த இடத்து உள்ள போகும்போது பாத்ரூம்குள்ள ரிலாக்ஸாக கொண்டு போகும்போது இதையும் சேர்த்தே கொண்டு போறாங்க. ரீல்ஸ், இன்ஸ்டால ரீல்ஸ் பார்க்கணும், யூடியூப்ல வகை வகையான ஷார்ட்ஸ் பார்க்கணும். வெளியே வரும் பொழுது துவாலாம் மறந்துடுவாங்க. எல்லாத்துக்கும் ரிவ்யூ கமெண்ட் கொடுத்துட்டு வெளியே வருவாங்க. எங்க போனது நம்மளுடைய துவா? நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய நஜீஸ்களை வெளியேற்றிய ரப்புக்கு நன்றி சொல்வதை நாம் மறந்து விட்டோம். மறக்க வைத்தது நம்முடைய மேற்கத்திய நாட்டினுடைய கலாச்சாரம். ஒரு தாய், ஒரு குழந்தை, என் பையன் சரியில்லை, என் பையனை எதிர்த்து பேசுறான், அத்தாவை அடிக்கிறான்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆளுங்கள் இடத்துல சொல்றாங்க, கொஞ்சம் என் குழந்தைக்கு உபதேசம் செய்யுங்க. அந்த கேள்வி கேட்கக்கூடியவங்களுக்கு தான் உபதேசம் செய்யக்கூடிய ஒரு நிலை இன்னைக்கு வந்திருக்கு. தன்னுடைய குழந்தைய வளர்ப்பதற்கு ஃபேஷன் ஆசைக்காக ஒரு 2 குழந்தை. ஆனா முந்தைய காலத்துல நிறைய குழந்தைகளை பெற்றுக்குவாங்க. மேற்கத்திய நாடு கற்றுக் கொடுத்திருக்கிறது அவ்வாறு குழந்தைகளை ஈன்று கொள்வது ஒரு அநாகரிகமான செயல். 1 பெற்றுக்கோங்க, 2 பெற்றுக்கோங்க, அதுதான் ஃபேஷன் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறது. அந்த ஃபேஷன் 1, 2 ஆசைக்கு பெற்றுட்டு அவங்க அந்த குழந்தைய வளர்த்தருக்கு மாற்று மதத்தார்களையும் அந்நிய நாட்டு கலாச்சாரம் உள்ள ஒரு பெண்களையும் நியமனம் செய்கிறார்கள். அந்த பெண்கள் பணியாட்கள் அந்த குழந்தைக்கு பிஸ்மி சொல்லி ஊட்டுவாங்களா, செலவாத்து சொல்லி உணவு ஊட்டுவார்களா? அவர்களுடைய குல தெய்வங்களை கும்பிட்டு அந்த குழந்தைக்கு உணவு ஊட்டுவார்கள். அந்த குலதெய்வங்களினுடைய பெயர் சொல்லி ஊட்டப்பட்ட உணவில் வளர்ந்த அந்த பிள்ளை இஸ்லாமிய கலாச்சாரத்தின்படி வளருமா? குழந்தையை குறை சொல்லி எந்த தவறுமே இல்லை. தாய் வேறொரு மதத்தை சார்ந்தவரிடமும் அந்நிய நாட்டை சார்ந்தவரிடமும் அந்த பொறுப்பை ஒப்படைத்து விட்டாள். அந்த குழந்தை அந்த கலாச்சாரத்தை நோக்கி பயணிக்க தொடங்கிவிட்டது. இந்த நேரத்தில் திப்பு சுல்தானினுடைய தாயை நான் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். திப்பு சுல்தானை கொல்வதற்காக அவர்களுடைய தாயிடத்தில் ஒரு தூதுவர் சொல்கிறார்கள், உங்களுடைய மகனை எதிர்ப்பதற்காக ஒரு புலியை சாட்ட இருக்கிறார்கள் என்று. அதற்கு அந்த தாய் என்ன சொன்னார்கள் தெரியுமா? தெரியும் சில பேருக்கு, இருந்தாலும் சொல்கிறேன். அந்த தாய் சொல்கிறார்கள், என்னுடைய மகனுக்கு நான் ஒவ்வொரு முறை உணவூட்டும் பொழுதும் ஒழு செய்து ஊட்டினேன், புலியை என் மகன் வென்று விடுவான் என்றார்கள். திப்பு சுல்தான் புலியை வென்றார்கள் அல்லவா? நம்முடைய குழந்தைகளுக்கு நம்முடைய கரங்களால் வளர்க்கப்பட வேண்டும். நாம் ஈன்றெடுத்த பிள்ளைகளுக்கு நம்முடைய கரங்களால் உணவு ஊட்ட வேண்டும். மேற்கத்திய நாடு கற்றுக் கொடுத்த ஸ்பூன்களோ வகை வகையான ஸ்டிக்குகளோ நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் கற்றுத்தரக்கூடாது. ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தூதுவராக ஒரு இடத்திற்கு வருகிறார்கள். அந்த எந்த இடம் என்று எனக்கு சரியா ஞாபகம் இல்லை.
ஒரு இடத்திற்கு வராங்க, ஒரு அரசவைக்கு. அங்கு அவர்களுக்கு பிரம்மாண்டமாக உணவுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஏராளமான பணியாட்களும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த சஹாபி உணவு உண்ணும் பொழுது 2 பருக்கைகளை மட்டும் சிந்தி விடுகிறார்கள். இந்த 2 பருக்கைகளை சிந்தி விடுகிறார்கள். அதை கழுவி சுத்தம் செய்து அந்த சஹாபி உண்ணுகிறார்கள். இதை பார்த்து அந்த திருச்சபையே அரண்டு போனது. அந்த பணியாட்கள் எல்லாம் வியந்து போனார்கள். அங்கிருந்த ஒரு அமைச்சர் கேட்கிறார்கள், தோழரே, உங்களுக்காக தானே வகை வகையாக உணவுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் போயும் ஒரு 2 பருக்குகளை சுத்தம் செய்து சாப்பிடுகிறீர்கள் என்று சொன்னபோது, என்னுடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த முறை இது. எந்த இடத்திற்காகவும் எந்த சூழலுக்காகவும் எத்தனை வகை இருந்தாலும் நான் என்னுடைய பெருமானாரினுடைய கலாச்சாரத்தை சீர்குலைக்க மாட்டேன். என்னுடைய பெருமானாரினுடைய கலாச்சாரத்தை நான் முன்னுதாரணமாக உங்களுக்கு இடத்திலே சொல்லி காட்டுவேன் என்று ஒரு உறக்கமான ஒரு உதாரணமாக திகழ்ந்து காட்டினார்கள் நம்முடைய அருமை சஹாபாக்கள். மேற்கத்திய நாடுகளில் கொண்டாடப்படும் நியூ இயர், இப்ப நம்ம கடந்திருக்கமே நியூ இயர், இது எங்கிருந்து வந்தது? நமக்கு நியூ இயரா? நமக்கு நியூ இயரும் அல்ல, இந்துக்களுக்கும் அல்ல. இந்த நியூ இயர் மேற்கத்திய அந்நிய நாடுகளால் கொண்டாடக்கூடிய ஒரு நியூ இயர். ஆண்கள் அன்று மதுவில் சூழ்ந்தும் பெண்கள் எல்லாம் மதுல மூழ்கி கிடக்கிறாங்க. அந்த அன்னைக்கு 1947ஆம் ஆண்டு ஆங்கில தளபதி சொல்றாங்க, இந்த நாட்டை நாங்க காலனி ஆதிக்கத்தின் கீழ் தான் சுதந்திரம் விட்டு செல்றோம், சிந்தனையால் அல்ல. இனி வரக்கூடிய பல நூற்றாண்டுகள் இந்த நாடு எங்களுக்கு அடிமையா தான் இருக்குன்னு சொல்லிட்டு போனாங்க. அடிமையா தானே வச்சிருக்காங்க. அவங்களுடைய கலாச்சாரங்கள் இன்று அதிகமாக ஊடுருவப்பட்டதால் அந்நிய கலாச்சாரங்கள் கண்ணுக்கு மறைக்கப்பட்டு விட்டது. நாமே நம்மை அறியாமல் அதில் நுழைந்து விடுகிறோம். இன்னும் பர்த்டே, இந்த பர்த்டே கொண்டாடுறது நம்மளுடைய வாழ்நாள்ல ஒரு நாள் குறைஞ்சிருச்சேன்னு சொல்லி அந்த நாளை வருந்தி நம்ம தௌபா செஞ்சு பெற்றோர்களிடத்துல துவா கேட்டு நோன்பு வச்சு சதக்கா செய்து இந்த மாதிரி நல்ல அமல்களை பெறுவதில் ஆர்வம் காட்டுவதில்லை. நம் பிள்ளைகள் சொன்ன மாதிரி எந்த இடத்துல ஸ்டேஜ் போடுறது, எந்த ட்ரெஸ் அணியிறது, எத்தனை கேக்கு, 2 டயர் 3 டயர் 4 டயர்னு கேக் எடுக்கிறது, இந்த டயர்கள் எல்லாம் உங்களுடைய குழந்தைகளை நேர்வழியின் பக்கம் அழைத்து செல்லும் என்று நினைக்கிறீர்களா? நிச்சயமாக அல்ல. மாணவி கற்றுக் கொடுத்த சித்தாந்தத்தை நாம் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். உங்களுடைய பிள்ளைகளினுடைய வாழ்நாளில் ஒரு நாள் குறைந்து விட்டதை நீங்கள் வருந்தி அவர்களை நீங்கள் நல்லமல்களின் பக்கம் அழைத்து செல்ல வேண்டும். உங்களுடைய துவாவை அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் பரிசளிக்க வேண்டும். அதுதான் நம்முடைய இஸ்லாம் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறது. இவ்வாறாக பல விஷயங்கள் நம்முடைய நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது. இதை பேசிக்கொண்டே இருப்பதற்கு நேரம் பத்தாது. இன்னும் அடுத்த நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கிறது. இதனால் என்னுடைய உரையை என்னுடைய இறுதி கட்டத்திற்கு நான் கொண்டு வருகிறேன். அல் மர்உ மஅம்மன் அஹப்ப, நீங்கள் யாரை நேசிக்கிறீர்களோ அவர்களோடுதான் சுவனத்தில் பிரவேசிக்க முடியும் என்றார்கள் பேரான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனதில் ஒருவரை நினைத்து கொண்டு உத்தமரை நேசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு நம்முடைய நடைமுறை அனைத்தும் வேறொரு பாதையில் இருந்தால் அந்த நேசம் உண்மையானதா? அந்த நம் நேசிக்கக்கூடிய நேசர் கற்றுக் கொடுத்த கலாச்சாரத்தை சீர்குலைக்கக்கூடிய சின்னங்களாக வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமை இன்று. பெருமானாரை நாம் நேசித்து அவர்களுடைய பாதையில் பிரவேசிக்க வேண்டும். மாற்று மதத்தாரையோ கதாநாயகர் என்று சொல்கிறார்கள். இன்று நரகத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய வழியை காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய கதாநாயகர்களை நம்முடைய ரோல் மாடல்களாக நாம் எடுத்தால் நரகத்தில் அவர்களோடுதான் இருப்போம். யாரை நாம் நேசிக்கிறோமோ அவர்களோடுதான் சுவனத்தில் இருக்க வேண்டும் என்றால் உத்தமரின் வழி நடந்து சத்திய சகாபாக்களினுடைய பாதையில் நாம் நம்முடைய எட்டுக்களை எட்டு வைக்க வேண்டும். என்னருமை சகோதரிகளே, ஒருவன் குளித்து சுத்தமான பின் தன்னுடைய ஆடையில் நஜீஸை பூசிக்கொள்வது எவ்வளவு மிக அசிங்கமானதோ அதுபோல் முஸ்லீம் என்ற பெயரில் இருந்து கொண்டு மாற்று மத கலாச்சாரத்தினுடைய பாவனைகளை பூசுவது நம்முடைய ஈமானுக்கு கரை சேர்ப்பதற்கு சமம். நகம் வெட்டுவது முதல் நாடு வரை, சரித்திரம் முதல் சமையலறை வரை,
விசித்திர விஞ்ஞானம் போதிக்காத மெஞ்ஞான தூதர்களினுடைய மொழிகளே கிடையாது. அல்லமகமாலம் தாய்லம், நல்ல விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லமகமாலம் தாய்லம், ஆண்டவனால் கற்றுக் கொடுக்கப்பட்ட கரையில்லா ஞானம் கொடுக்கப்பட்ட கண்மணி நபிகளார் ஒவ்வொரு சொல்லும் செயலும் நடைமுறையும் அஞ்ஞானத்தை அழித்து மெஞ்ஞானத்தை ஊட்டியதோடன்றி விஞ்ஞானத்திற்கும் வித்திடக்கூடிய ஒரு விந்தை மொழிகளாக உள்ளது. அவ்வற்புத ஆசானின் ஆழிய மொழியின் வாழ்வமைத்து உடலையும் உள்ளத்தையும் பக்குவப்படுத்தி பரிசுத்தமான வாழ்வு வாழ்வதற்கு அல்லாஹ் நமக்கு அருள்பாலிப்பானாக. இறுதியாக என்னுடைய தீர்ப்பை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அணியினருக்கும் சபையினருக்கும் இன்றைய சூழலை அறிந்திருப்போம். இஸ்லாமிய கலாச்சாரம் ஒருபோதும் நாம் குறை சொல்ல முடியாது. அந்த கலாச்சாரத்தை பின்பற்றி கொண்டிருப்பவர்கள் மேற்கத்திய நாட்டினுடைய கலாச்சாரம் வா என்று அழைத்துக் கொண்டிருக்கிறது. அதை வரவேற்க தொடங்கும் இச்சமூகம் அதிகரித்து காணப்படுகிறது. இச்சமூகத்தில் பெருமானாரினுடைய கலாச்சாரம் அதிகரிக்கிறது என்று தீர்ப்பு வழங்கி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். எல்லாவற்றிற்கும் மேலாக வல்ல அல்லாவின் லிகாவையும் வல்லல் நபி ஷஃபாஅத்தையும் பெற்றிடுவோமாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் பிஹக்கி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வஸ்ஸலாமு அலைக்கும்.